ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அது ஆண்கள் பெண்கள் 2 பேரும் படிக்கிற ஸ்கூல். அதில் ஆனந்த்னு ஒரு பையன் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்தான். அவன் நல்லா படிக்கிற பையன். ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லீவ் போடாமல் போவான். ஆனந்த் படிக்கிற வகுப்பில் கமலின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க எல்லா மாணவ மாணவிகள் மேலேயும் அக்கறையாக இருப்பாங்க. எல்லாரும் நல்லா படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போது எல்லாரும் அமைதியாக கவனிப்பாங்க. ஆனந்த் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அது என்னென்னா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கில் இருந்து பென்சில், பென், அப்புறம் பாக்ஸை அவங்களுக்கு தெரியாமல் திருடி வச்சுப்பான். இது அடிக்கடி நடந்ததால் யாரோட பொருட்கள் காணாமல் போச்சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கமலி டீச்சர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. ஆனால் யார் பொருட்களை திருடுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கமலி டீச்சர் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தாங்க. யார் திருடுறாங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அடுத்த நாள் கமலி டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 1 அடி நீளமுள்ள குச்சியை கொடுத்தாங்க. அப்புறம் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இது ஒரு மேஜிக் ஸ்டிக். கிளாஸில் யார் திருடினாங்களோ அவங்களோட குச்சி மட்டும் 1/2 அடி அளவுக்கு வளர்ந்து, நாளைக்கு நான் குச்சியை திருப்பி வாங்கும்போது அதை வச்சு திருடுறவங்களை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் ஆனந்துக்கு பயம் வந்துச்சு. ஆனால் பயத்தை வெளியே காட்டிக்கலை. வீட்டுக்கு போகிற வழியில் ஆனந்த் இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே போனான். உடனே அவன், நான் தான் திருடன், என்னோட குச்சி 1/2 அடி வளர்ந்துடும், அப்புறம் நான் மாட்டிப்பேன். அதனால் இப்போவே என்னோட குச்சியை 1/2 அடி உடச்சி வச்சிட்டா நாளைக்கு அது டீச்சர் கொடுத்தப்ப என்ன அளவு இருந்துச்சோ அதே அளவு வந்துடும், அப்புறம் என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சான். உடனே குச்சியை எடுத்து 1/2 அடி அளவுக்கு உடச்சி பேக்குக்குள்ளே வச்சான். அடுத்த நாள் டீச்சர் எல்லார்கிட்டையும் குச்சியை திருப்பி வாங்கினாங்க. அப்போது எல்லோரோட குச்சியும் 1 அடி அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஆனந்தோட குச்சி மட்டும் 1/2 அடி தான் இருந்துச்சு. உடனே டீச்சருக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனந்த் தான் எல்லா பொருட்களையும் திருடுறான்னு. ஆனால் எல்லார் முன்னாடியும் காட்டிக்காமல் ஸ்கூல் முடிஞ்சதும் ஆனந்த் கிட்ட, நான் கொடுத்தது மேஜிக் ஸ்டிக் கிடையாது, சாதாரண குச்சி தான். ஆனால் நீ திருடுறதால அது வளரும்னு பயந்து நீ அதை ஒடிச்சிருக்க, அதனால் நீ தான் எல்லார் பொருட்களையும் திருடுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆனந்த் தன்னோட தவறை ஒத்துக்கிட்டு டீச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். இனி இந்த தவறை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் திருடின பொருட்களை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டான். டீச்சரும் ஆனந்தை மன்னித்து விட்டுட்டாங்க. அடுத்த நாள்லேருந்து ஆனந்த் நல்ல பையனாக மாறிட்டான். தான் மாற உதவியாக இருந்த டீச்சருக்கு மனசுக்குள்ளேயே நன்றி சொன்னான்.